நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை ஜோஸ்வா டிவி மூலமாய் கொடுக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக ராஜாதி ராஜா தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஸ்தாபனத்துக்கும் நான் நன்றி செலுத்த கடமையுள்ளவளாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. தேங்க்யூ, நன்றி அப்பா. நாம் எல்லோரும் இதை பார்க்கிற தேவ ஜனங்களே, நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பேசுகிற தேவன். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யோ சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. ஆமாப்பா, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்கிற தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய காருண்யம், உங்கள் பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். எங்களை எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்ம ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். நம்ம அவர் வந்தால் போதும், பேசினால் போதும், எல்லாம் க்யூர் ஆயிரும். வருங்க, இந்த நாளில் ஆண்டவர் மோசேயை குறித்து பேசுகிறார். நம்ம மத்தியில் ஆண்டவர் பேசுகிறார். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையோடு எழுதியிருக்கிறது. எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று கர்த்தர் பேசுகிறார். உண்மையுள்ளவன் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மோசேயை குறித்து ஆண்டவரே சொல்லுகிறார். ஆரோன்ட்டையும் மிரியாம்கிட்டையும் ஆண்டவர் பேசுகிறார். எப்படி சொல்கிறார் பாருங்களேன். என் வீட்டில், 7ஆம் வசனம் பின்பாகும், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். ஆண்டவர் கொடுத்த காரியத்தில் ஒருவேளை அத்தனை லட்சம் மக்களை எப்படி வழிநடத்தினார் என்பதை நான் இதை வாசிக்கும் போது புரிந்து கொண்டேன். நமக்கு நம்முடைய குடும்பத்தை கூட சில நேரம் ஒன்று சொன்னது கேட்கல, நம்ம அவ்வளோ டென்ஷன் அடைகிறோம். இந்த மோசே அதனால தான் ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி நம்மை குறித்து அவர் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்மை குறித்தும் கூட அவர் சொல்ல வேண்டும். அவர் கொடுத்த காரியங்களில் ஆண்டவர் மோசேட்ட இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியான பொறுப்புகளை கொடுத்தார். ஒரு பெரிய ஊழியம், அதுலேயும் ஒரு உன்னதமான ஊழியம், திரள் கூட்ட ஊழியம், நிறைய பாடுகள். ஆனால் அதை வழிநடத்தி செல்லும்படியாக இப்போ நம்ம ஆண்டவராகிய தேவன் அவருக்கு வழி கொடுக்கிறார், கிருபை கொடுக்கிறார், அற்புதங்களை செய்யும் எல்லா கிருபையும் கொடுக்கிறார். அதனால் ஆண்டவர் வழிநடத்தி வருகிறார் மோசேயை. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இதில் பயங்கர போராட்டம். ஏன்னா மோசேக்கு விரோதமாய் கூட பிறந்தவங்களே பேசுகிறாங்க. பேசும்போது அதில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் வீட்டில் அவன் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். எந்த காரியத்தில் சில காரியங்களை நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஜெபத்தோடு கவனிப்போம். நம்ம கூட அப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யாத்ராகமம்
பார்த்திங்கன்னா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமிலேக்கையோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். இங்கே இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மோசேக்கு விரோதமாய், எனக்கு அன்பான தேவஜனமே, மோசேக்கு விரோதமாய் இஸ்ரேல் ஜனங்கள் கல்லெல்லாம் எறிகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க 2ஆம் வசனத்தில் 17:2 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு வர்றாங்க. வழின்னு பிரயாணப்பட்டு வர்றாங்க. வரும்போது எகிப்திலேருந்து வர்றாங்க. செங்கடல் பிளக்கப்பட்டது, எரிகோ விழுகிறது, இதெல்லாம் நடக்குது. ஆனால் கூட இங்கே வாதாடுறாங்க, சண்டை போட்டுக்கிட்டு வர்றாங்க. வனாந்திரத்தில் வரும்போது ஆனால் இந்த மோசே என்ன செய்கிறார் பாருங்களேன். அதனால தான் ஆண்டவர் அப்படி சொல்கிறார். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கையோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். அதே மாதிரி அதை செய்கிறாங்க. செய்யும்போது பார்த்திங்கன்னா மலை உச்சியில் போய் கோலை வச்சுக்கிட்டு நிற்கிறார். உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதை செய்கிறார் பாருங்களேன். 10ஆம் வசனம், யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். 11ஆம் வசனம் சொல்கிறது, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். எனக்கு அன்பான தேவஜனமே, வெற்றி ஒருவேளை இந்த இடத்துல யுத்தம் பண்ணி, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு யுத்தம் பண்ணி வெற்றி வாங்கி கொடுக்குறான். ஆமாம், மோசே நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். அவனை தூற்றுகிறவர்கள் பல விதத்தில் மோசே கர்த்தரை அழைத்தார், தேவஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறார். பல விதத்தில் பாடுகள், பிரச்சனைகள் ஊழியத்தில். ஆனால் மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். கை அப்படியே உயர்த்திக்கிட்டே நிற்கிறார். எவ்வளோ நேரம் உயர்த்த முடியும் யோசித்து பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சுக்கிட்டு நிற்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம கையெல்லாம் அழுத்து போகும், சோர்ந்து போகும் இந்த மோசே. அதனால தான் ஆண்டவர் இப்படி சொல்கிறார், என் மோசே எங்கும் என் வீட்டில் உண்மையுள்ளவன் சொல்கிறார். அவன் ஆண்டவர் கொடுத்த காரியத்தில் கஷ்டம் இருந்தது, நஷ்டம் இருந்தது, வேதனை இருந்தது. ஆனால் அதை செய்கிறார் பாருங்களேன். அதிலே எனக்கு அன்பான பெற்றோரே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம அநேக வேளையில் சோர்ந்து போகிறோம் பிரச்சனையை கண்டு. நாம் இந்த நாளிலே ஒரு வெற்றி வாங்குகிறவர்களாக, அநேகருக்கு வெற்றி வாங்கி கொடுக்கிறவர்களாக, தேவ கரத்திலிருந்து வெற்றி வாங்கி கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். இன்றைக்கு வரைக்கும் ஒருவேளை எனக்கு அன்பான தேவஜனங்களே, இதை பார்க்கிற விசுவாசிகளே, ஊழியர்களே, பெற்றோரே, வாலிபர்களே, நம்ம பார்த்திங்கன்னா இந்த யெகோவா நிசின்னு சொன்ன உடனே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். யெகோவா நிசி அப்படி சொல்லி பாடி பாருங்களேன். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே. அநேக முறையில், அநேக வேளைகளில் நாம் தவிக்கும் பொழுது, தோல்வியில் துவண்டு போகும்போது, சோர்ந்து போகும்போது, இந்த பாடலை பாடும்போது நாம் அநேக ஜெயம் எடுத்திருக்கிறோம். குடும்பமானாலும், ஊழியமானாலும், பிள்ளைகள் காரியமானாலும், செப வாழ்க்கையானாலும், சத்துரு கையில் இருந்தனாலும், எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் எடுத்திருக்கிறோம். அதை அன்றைக்கு மோசேக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்து, கர்த்தர் பேசி எதெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் மோசே செய்கிறார். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று. இன்றைக்கி நம்மை பார்த்து கர்த்தர் எதிர்பார்க்க, நம்மகிட்ட உண்மையே இல்லை. வேதம் சொல்கிறது, உண்மையுள்ளவர்களால் பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம உண்மையாக இருக்கணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வார்த்தையில் உண்மை,
பார்வையில் உண்மை, எண்ணங்களில் உண்மை, நடக்கையில் உண்மை, கர்த்தர் கொடுத்த பொறுப்புகளில் உண்மை, குடும்ப காரியங்களில் உண்மை, கணவனுக்கு உண்மை, பிள்ளைகளுக்கு உண்மையாய், மனைவிக்கு உண்மையாய் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எந்த ஒரு தவறும் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், மாம்சத்தில் நாம் செயல்படவே கூடாது. எனக்கு அன்பான பெற்றோரே, அந்த வசனம் சொல்கிறது, ஏகோ பலிபீடத்தை கட்டுகிறான். ஏன்னா வெற்றி கிடைச்சிடுச்சு. அமலேக்கு எல்லாம் கர்த்தர் எல்லாம் அழிச்சிட்டாரு. அதுக்கு மேலே அது எழும்ப முடியவில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது 16ஆம் வசனம், அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். கர்த்தரை யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, ஆனால் நானும் நீங்கள் உண்மையா இருக்கணும். இன்னைக்கு தேவ ஜனங்கள் வாயில உண்மையே இல்லை. உண்மையா இருக்கிறோமா? எல்லா காரியத்திலையும் உண்மை உள்ளவன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கிருபையாக இருக்கலாம், அபிஷேகமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஜெபஜீவியமாக இருக்கலாம், பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் நீங்களும் நானும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, கர்த்தரின் யுத்தம் நடக்கிறது. தலைமுறை தலைமுறை தோறும் அமலேக்கு எழும்பவே முடியாது. எனக்கு அன்பான பெற்றோரே, இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நம்மை உங்களை என்னையும் பார்த்து, நீ ஒரு மோசையாய் நான் கொடுக்குற காரியத்தில் நீ உண்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை அப்படி எழுதியிருக்கிறது. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறாருன்னா, இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அழிப்பேன்னு சொல்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுடைய தேவ ஜனங்களுக்காக தான் இப்படி திறப்பில் நிற்கிறான். எண்ணாகும் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களையெல்லாம் நீர் கொல்வீரானால், ஒரு பரிந்து ஜபிக்கிறவன் கொல்வீரானால், அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார், அவர் சொல்கிறாரு, என்ன நினைப்பாங்க, புறஜாதியார் என்ன பேசுவாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசுகிறார். தேவாதி தேவன்கிட்ட பேசுகிறார் பாருங்களேன். பேசிட்டு, ஆமாம், எப்படி பேசியிருப்பார் பாருங்களேன். ஆண்டவர் பேசினா எப்படி இருக்கும் தெரியுமா? விடுதலை வந்துடும், சுகம் வந்துடும், பலன் வந்துடும், தைரியம் வந்துடும். அந்த தேவாதி தேவன் சர்வ வல்லமை உள்ளவர்கிட்ட சொல்கிறாரு, நீர் இப்படி செய்வீங்க, நீங்கள் இப்படி செய்வீங்கன்னா ஜனங்கள் நம்மளை என்ன நினைப்பாங்க ஆண்டவரை, உங்களை குறித்து என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு வர்றார். அப்படி வரும்போது கேளுங்களேன், 20ஆம் வசனம் சொல்லுகிறது, எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன்னு சொல்றார். மன்னிப்பின் ஜெபம் எப்படி ஜெபிக்காம பாருங்களேன். உமது கிருபையின்படியும் 19ஆம் வசனம், மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றார். எல்லா லட்சக்கணக்கான ஜனங்களுக்கும் மன்னிப்பு கேட்கிறார். நாம் அப்படி ஜெபிக்கிறோமா? குற்றப்பார்வையோடே பார்த்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம திருச்சபையின் ஜனங்கள், தேவ ஜனங்கள், ஊழியர்கள், மிஷினரிகள், எல்லா திருச்சபையின் மக்களுக்காக, தேவ ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கிற மோசையை குறித்து ஆண்டவர் சொன்னார், எங்கும் என் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன், எங்கும் அவன் இன்னொருக்கு அதிலே சொல்கிறார் அந்த 12ஆம் அதிகாரத்தில், என் மோசையோ சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லுகிறார். சாட்சி அப்படிங்கிற ஒரே அதிகாரத்தில், எண்ணாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 2 இடத்துல சொல்கிறார். இன்னைக்கு நம்ம பார்த்து பாருங்கள், அப்படி ஆண்டவர் மன்னிப்பு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு 20ஆம் வசனம், எண்ணாகமம் 14:20, அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். அவர் மன்னிப்பை வாங்கி கொடுக்க, இவர் ஜெபிக்கும்போது மன்னிக்கப்படுகிறது. நீங்களும் நானும் ஜெபிக்குவோமானால், தேவஜனங்களுக்காக, புறஜாதியார்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வார்த்தையின்படியே மன்னிப்பேன்னு சொல்கிறாரு. ஆமாம், நாம் அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்னும் அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 31ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. யாத்ராகமம் 31ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆண்டுடைய நான் மகிமைக்காக சொல்கிறேன் பாருங்கள். என்கிட்ட நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே பேசணும் அப்படின்னு. ஆண்டவர் எனக்கு இதை இப்படி ஆண்டவர் பேசினார், இதை மோசையை குறித்து பேசு என்று கர்த்தர் பேசினார். இந்த நாளில் யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் எப்படி ஜெபிக்கார் பாருங்களேன். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும்,
இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். அவ்வளோ ஒரு தியாகத்தோடு ஜெபிக்கிறான். ஆண்டவரே, ஒன்று என் பேர் நான் கூட பரலோகத்துக்கு வரலப்பா, என் ஜனங்களுடைய பாவம் அத்தனையாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம பாருங்கள், நம்முடைய தேசம் எப்படி இருக்கிறது. நம்முடைய திருச்சபைகள், நம்முடைய தேவஜனங்கள் ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மன்னிக்க முடியவில்லை. எல்லோரும் ஒரு விதமான கோபத்தோடு கூட எல்லாரையும் பார்க்குறாங்க, ஒரு அன்போடு பார்க்கவில்லை. நீங்கள் பாருங்கள், ஒரு சிலர் அன்பாக இருந்தாலும் அநேகருடைய பார்வைகளும் எரிச்சல்களும் வித்தியாசமாக இருக்குது. பிசாசு அப்படியாய் விதையை விதைத்து கொண்டு இருக்கிறான், கசப்பின் விதை. ஒருவேளை இதில் மோசே எப்படி ஜெபிக்கார் பாருங்க. ஏன் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும்னா நீங்கள் மன்னிங்க, அல்ல ஏன் பேரை நீங்கள் கிறுக்கி போட்டுருங்க ஆண்டவரே. ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம், அர்ப்பணிக்கிற ஜெபம். எனக்கு அன்பான என் அன்பு தேவஜனமே, நம்ம கூட அங்கே யுத்தம் பண்ணி ஜெயம் வாங்கி கொடுக்குறாரு, இங்கே மன்னித்து ஜனங்களை தேவனோடு இணைக்கிறார். கானானுக்கு எப்படியாவது அழைத்து செல்ல வேண்டும். தேவஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார். ஆண்டவர் உதவியோடு கூட வெளியே வந்தார் பார்வோன் கையிலேருந்து. இங்கே போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையில் மன்னித்து 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 ஜெபிக்கிறார். எத்தனை உபவாசங்கள், எத்தனை 40 நாட்கள் உபவாசம். நம்ம குடும்பத்துக்காக உபவாசம் பண்ணுவோம், ஆனால் தேவதாசன் தேவஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். எனக்கு அன்பான இந்த நாளில் அந்த மோசே தான் பார்த்தீங்கன்னா, அந்த 12ஆம் அதிகாரம் எண்ணாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை அப்படி எழுதியிருக்கிறது. பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வாசித்து பாருங்கள். ஒரு நண்பன் பேசுவது மாதிரி ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். அநேகர் நினைக்கிறது பழைய ஏற்பாட்டில் ரொம்ப அநேகம் தெரியாதுன்னு. பழைய ஏற்பாட்டிலையும் நல்லா இருக்கும், புதிய ஏற்பாடு ரெண்டுமே தேவை, எல்லாமே தேவை. நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. மோசேயானவன் ஏன் அப்படி ஆண்டவர் சொல்கிறார் தெரியுமா? அந்த 13ல் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறாருன்னா, 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். இங்கே மன்னிப்பு கேட்கிறாரு. இங்கே கூட பிறந்தவங்க தவறாக பேசுகிறாங்க மோசேயை குறித்து. இவன் வீட்டை மட்டும்தான் கர்த்தர் பேசுவாரோ, ஏன் எங்கிட்டலாம் பேச மாட்டாரா அப்படி கேட்குறாங்க. ஆண்டவர் இதை கேட்டார். ஆனால் இங்கே ஒரு பயங்கர வியாதி வந்துட்டு மீரியாமுக்கு. இங்கே எனக்கு அன்பான பெற்றோரை வேதம் சொல்கிறது, வசனம் சொல்லுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீரும் அப்படின்னு சொல்லி, மீரியாம் உறைந்த மலையில் வெண்மை போல குஷ்டரோகம் வந்துருச்சு. குஷ்டரோகம் வந்ததை மோசே பேசுனதுனால தான் வந்தது, தேவதாசனை பேசுனதுனால தான். இங்கே மோசே ஜெபிக்கார் பாருங்களேன். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சிறார். கெஞ்சி ஜெபிக்கிறார். கெஞ்சி ஜெபிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பரிதாபம் கொள்ளுவார். இவர் சர்டிஃபிகேட் வாங்குறார் பாருங்களேன், எங்கும் உண்மை உள்ளவன். இதில் இந்த 12ஆம் அதிகாரத்திலே சொல்கிறாரு, எண்ணாகமம் 12ல் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் கர்த்தரைக்கு மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மன்னித்து கெஞ்சித்து ஜெபித்து, என் பேர் வேண்டாம், நான் பரலோகத்துக்கு வரல, என் ஜனங்களுடைய பாவங்களை மன்னின்னு கேட்குறது மட்டும் அல்ல, கூட பிறந்தவங்க பேசின ஒருவேளை பயங்கர தண்டனை ஆண்டவர் கொடுத்த உடனே, ஆண்டவர் இந்த தண்டனை அனுமதிக்காதிரும் என்று சொல்லி கெஞ்சி ஜெபிக்கிறான். நம்முடையதே நாமும் கூட இந்த நாளில் கல்வாரி அன்பை கேட்போமா? யுத்தம் பண்ணி ஜெயம் வாங்கி கொடுக்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் யாத்ராமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசையை கொண்டு கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று வேதத்தில் அவ்வளவு முகாந்தரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. செங்கடல் பிளக்கிறது, பார்வோன் மூடப்படுகிறான், எத்தனையோ காரியங்கள், மன்னா, காடைகள், சொல்ல முடியாது அத்தனை காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஜெபித்து தானே கர்த்தர் செய்திருக்கிறார். யோசித்து பாருங்களேன், அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ காரியங்கள் நம்ம கேட்டு வாங்கியிருக்கிறோமே. முதல்ல யுத்தம் பண்ணி ஜெயம் வாங்கி கொடுக்கிறார். அதுக்கு பிறகு அமலேக்கு யுத்தமே இல்லை. நம்ம கையை தூக்கி ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் நான் கையை தூக்கி நல்லா ஜெபம் பண்ணுவோம், நம்ம அர்ப்பணிப்போம்,
சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கிறோம் என்பது பொருள். கையை தூக்கும்போது சத்துரு கீழே மடங்கடிக்கப்படுகிறான். நாம் தேவனோடு கூட ஒப்புரவாகிறோம். செய்யலாமா? மூணாவது என்ன செய்கிறான்னு பாருங்களேன். அதை வாசித்த யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்திராகமம் 34:2 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, காலையிலே வாப்பா. அதிகாலையில் அழகாக சொல்கிறார் பாருங்களேன். என்ன தெரியுமா? விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையில் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நெல். இங்கே என்ன நடக்கு தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை கொண்டு வருகிறார். நம்ம இன்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம் பார்த்தீங்களா? ஆசரித்து நம்ம பரிசுத்த ஓய்வு நாளை கொண்டாடுகிறதுனால், ஆலயத்துக்கு போவதினால் நம்ம எவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்று இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை பழைய உடைச்சிடுறாரு. இங்கே சொல்கிறாரு, காலையில் ஓடிவா, நான் உனக்கு எழுதி தரப்போகிறேன்னு சொல்கிறாரு. அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யாத்திராகம் 24:12 வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 24 யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். எல்லாம் எழுதி தருவேன்னு சொல்கிறார். போய் மலைக்கு போகிறார். இன்னைக்கு ஓய்வு நாளை ஆராதனையாயா ஆசையாய் நாம் போய் வருகிறோமே, ஆசீர்வாதத்தை வாங்கி வருகிறோமே, அந்த காரியத்தை அங்கே செய்கிறார். செய்துட்டு, எனக்கு அன்பான பெற்றோரே, நாம் இன்றைக்கு பரிசுத்தமாய் வாழ்வதனால, ஆலயத்துக்கு பரிசுத்த ஓய்வு நாளை நாம் ஆசரிப்பதனால, ஏசாயா 58:13-14 நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். அநேக லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் ஆலயத்துக்கு செல்வதினால் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். தேவ திட்டத்தை பரலோகத்திலிருந்து வாங்கி தந்தாரே, இன்றைக்கு வரைக்கும் நாம் அதை கொண்டாடுகிறோம். ஓய்வு நாளைக்கு போகலன்னா நம்ம மறிச்சிரும் போல் அப்படி வருது. போகலைன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ பாரமாக இருக்குது, அவ்வளோ கண்ணீராக இருக்குது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியதுன்னா நம்ம உள்ளமெல்லாம் துடிக்கிறது அல்லவா? பெரிய சட்டத்தை பரலோகத்திலிருந்து பிதாவின் இடத்திலிருந்து வாங்கி கொண்டு வருகிறார். அதை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் மோசே எங்கும் உண்மையுள்ளவன். இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் அப்படி இருந்ததுனால நடந்தது என்ன? அது இந்த 3க்கு நிறைய காரியம் செய்திருக்காரு. இது ஸ்பெஷல். இந்த 34:10 பார்த்தீங்கன்னா யாத்திராகம், இதை வீட்டில் வாசித்து பாருங்கள். 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2ல் சொல்கிறாரு, நீ காலையில் வந்து என் சமூகத்தில் நெல்லுங்காரு. 10ல் சொல்கிற வேறு யாரும் வரக்கூடாதுங்காரு. அப்போ மோசே அவ்வளோ நேசிச்சிருக்கிறாரு. 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுறார். எப்பா, நான் உன்னை பெரிய விசேஷம் எப்படி தெரியுமா? உன்னை தீர்க்கதரிசியா எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யக்கூடாத அதிசயத்தை உன்னை கொண்டு செய்வேங்கார். ஒருவேளை நீங்கள் மனுஷரால் மறக்கப்பட்டிருக்கீங்களா? குடும்பத்தில் மறக்கப்பட்டிருக்கீங்களா? யாருமே நினைக்கக்கூட ஆள் இல்லைன்னு நினைக்கிங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறார். உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை உங்கள் மேலே வைக்கிறார். ஒரு ராஜரீக ஆளுகை உங்கள் மேலே வைக்கிறார். ஆம் தேவ பிள்ளையே, இது உண்மை. என்கிட்ட இன்னைக்கு காலையில் ஆண்டவர் பேசினார். இதெல்லாம் நான் செய்வேன்னு செய்திருக்கிறார். அநேக இன்னைக்கு பரிசுத்தவான்களெல்லாம் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த குருவெல்லாம் கொடுக்க போய் தான் பயன்படுத்துகிறார். அல்லனா சத்துரு எல்லாரையும் வீழ்த்திடுவான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, முதல்ல யுத்தம் பண்ணுங்க, 2வது மன்னிப்பு, பரிந்து பேசி தேவஜனங்களுக்கு குறை சொல்லாமல் அங்கே இங்கே அதெல்லாம் வேண்டாம். அங்கே முகத்தை திருப்புது, இங்கே அப்படிலாம் வேண்டாம். நோ, மாம்சத்தின் எல்லா கிரியிலும் நம்மளை விட்டு வெளியேறட்டும். ஆவியானவருடைய உதவியோடு கூட எல்லாருக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லா திருச்சபையின் மக்களுக்காக, தேவஜனங்களுக்காக, ஊழியர்களுக்காக, ஊழியங்களுக்காக, மிஷனரிகளுக்காக, குடும்பங்களுக்காக, ஸ்தாபனங்களுக்காக, எல்லா ஸ்தாபனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த மோசே தான் கர்த்தர் உண்மையுள்ளவன் சொன்னார், சாந்த குணமுள்ளவன் சொல்கிறாரு. நம்ம உண்மையை வாழ்வோமா? நமக்கு அவர் கொடுத்த ரட்சிப்பு, அபிஷேகம், கிருபை வரங்கள், தீர்க்க தரிசனம், எத்தனை காரியங்கள் தந்திருக்கிறார். நாம் அந்த உண்மைக்கு பாத்திரமாய் வாழ்ந்து காட்டுவோமா? ஆண்டவர் சொல்கிறாரு. கடைசியில் உங்களுக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? யாத்திராகமம் 34:10 வாசித்து பாருங்க. கட்டாய் அவர் என்ன சொல்கிறார்? அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன், உன் கூட ஒப்பந்தம் பண்ணுறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள், எப்படி உங்கள் ஜனங்கள் மத்தியில் நீங்கள் வெக்கத்தோடு அனுபவிச்சிருக்கலாம். தலை குனிஞ்சு நீங்கள் இருந்திருக்கலாம்.
தலை குனிஞ்சு எப்படி வெளியே போவேன் நான் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டு இந்த வசனம் சொல்கிறாரு, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் உன் குடும்பத்தார் உன் இனஜன பந்துக்கள் எல்லாரும் மத்தியிலையும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து எப்படி சொல்கிறாரு, நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கூட இருந்து செய்வாராம். அதெல்லாம் எல்லாரும் பார்ப்பாங்களாம். எப்படி கர்த்தர் இவங்களுக்கு இப்படி செய்கிறார், அது உண்மை. யோசித்து பாருங்களேன், எத்தனை தேவதாசங்களை இன்றைக்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். இன்னும் நாம் உண்மையாக இருக்க 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 கிருபை வரங்களை தந்து எல்லார் கண்களுக்கு முன்பதாகவும் மேன்மைப்படுத்தி அதிசயங்களையும் யாருக்கும் செய்ய முடியாத காரியத்தை, எல்லாரும் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். அற்புதங்களை செய்வார். செங்கடலை பிளப்பார், பார்வோனை மூடுவார். வல்லமையான கிருபை வரங்களை நான் நிரப்பி உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து நடத்துவார். தெய்வ ஜனமே, ஏசாயா ஆதியாகமம் 49:25 படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட இது தீர்க்க தரிசனம், இது கட்டாயம் நிறைவேறும். உண்மையுள்ளவர்களாய் வாழுவோம். முதலாவது யுத்தம் பண்ணி ஜெயத்தை வாங்கி கொடுப்போம். கையை தூக்கி ஜெபம் பண்ணுவோம். நம்ம யாரையும் மடங்கடிக்கக்கூடாது, யுத்தம் பண்ணுவோம். இரண்டாவது மன்னிப்பு கேட்டு ஜெபிப்போம். பொல்லாத மக்கள் தான் கல்லறிகிறாங்க, முகங்குப்புற போய் விழுறாரு ஆண்டவர்கிட்ட. எவ்வளோ வேதனையோடு வாழ்ந்திருப்பார். ஆனாலும் அவர்களுக்காக என் பேரை அழிச்சிருங்க ஆண்டவரை அப்படி சொல்லி அழுகிறார். மன்னிப்பு பரிந்து ஜெபிக்கிறார். கூட பிறந்தவங்க பேசும் பொழுதும் அவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறார். தேவதாசர்களை பேசாதீங்க. தேவதாசனை பேசுனா என்ன வருது பாருங்களேன், குஷ்டம் வருகிறது. எந்த ஊழியர்களையும் நம்ம பேச வேண்டாம், நம்ம ஜெபிப்போம். எல்லாருக்காக நம்ம ஜெபிப்போம். அதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். மோசேயை கத்த சொன்னார், யாத்ரா 30:14 படி ஓடிவா, காலையில் ஓடிவா ஓடிவா, நான் உன்னை கனப்படுத்துவேன், எல்லார் கண்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்ல எல்லாருக்கு முன்பதாக விசேஷமாக உங்களை நடத்த போகிறார். இதை பார்க்கிற தேவஜனமே, இன்னைக்கு நீ தளர்ந்து போய் இருக்கலாம், விழுந்து கிடக்கலாம், ஒருவேளை நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம், கிருபை வரவங்களை இழந்திருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், உன் உண்மையை மாற்று, உண்மையாய் மாறு. பொய் வார்த்தைகள், பொய் பார்வைகள், பொய் செயல்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகட்டும். பிசாசுக்குரியது, பிசாசுக்குரியது, அது பிசாசுக்குரியது. பொய்களை களைந்து ரிவலவா உண்மையை தரித்துக் கொள்வோம், வசனத்தை தரித்துக் கொள்வோம், கர்த்தரை தரித்துக் கொள்வோம், ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தரித்துக் கொள்வோம், ஆவியானவரை தரித்துக் கொள்வோம். ஓ மை காட், தகப்பனே உமக்கு நன்றி. இதை பார்க்கிறேன் தேவஜனங்கள் உண்மையுள்ளவர்களாய் மாறுவார்களாக. கர்த்தருக்காக ரிவலவா சில காரியங்களை யுத்தம் பண்ணி ஜெயத்தை எடுக்கும்படியா, சத்துருவை அழித்து ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாய், அந்த அபிஷேகத்தை அமலேக்கு அழிக்கும்படியாய் அவர் ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த கிருபையை போல, மோசேக்கும் யோசுவாவுக்கு கொடுத்த கிருபையை போல, ஊருக்கு கொடுத்த கிருபையை போல என் ஜனங்களுக்கு கொடுப்பீராக. அநேகரை உருவாக்குவார்களாக. இதை பார்க்கிற ஊழியர்கள் தேவஜனங்கள் அநேகரை உருவாக்குவார்களாக. நன்றி. மன்னிப்பு கேட்டு அறிந்து ஜெபிக்க, ஓ ஜீசஸ், வைராக்கியமாய் அல்ல, வெறுப்போடு அல்ல, எல்லா ஜென்ம சுபாவங்களும் தேவ ஜனங்களை எங்களை விட்டு எல்லாம் வெளியேறட்டும். தேவ சாயலாய் மன்னிப்பு கேட்டு மன்னித்து பரிந்து ஜெபிக்க, எல்லாரையும் கல்வாரி அன்பினார் நிரப்புவீராக. மூன்றாவது, தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே, நீ கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தையை தேவ ஜனங்களுக்கு அதிகாலையில் எழும்பி பெற்றுக்கொண்டு எடுத்து செல்வார்களாக. ஊழியம் செய்யும்படியாக அனுக்கிரகம் பண்ணுவீராக. நீ அப்படி செய்கிறதற்காக நன்றி அப்பா. 34:10 படி, யாத்ரா 34:10 படி உடன்படிக்கை ஒப்பந்தம் ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்ளட்டும். அது அனுபவம் அவர்கள் வாழ்க்கையில் இது நடப்பதாக, செயலாற்றப்படுவதாக. அவர்களும் கீழ்ப்படிந்து தேவ சமூகத்தில் உங்களுடைய வார்த்தையின் படி அப்படி அது எல்லாருக்கும் பலிப்பதாக, நிறைவேறுவதாக. ஆசீர்வதி, ஆசீர்வாத. எல்லா போராட்டங்களும் மாறட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்களே என் அப்பா உலாவுவீராக. ஆசீர்வதியும் எங்கள் அப்பா உலாவுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.